விதிவிலக்கல்ல. கொரிந்து சபையில தான் இந்த பிரச்சனை மிக அதிகமாக ஆதி திருச்சபையில இருந்தது. So, as I said, Corinthian church is also not an exceptional in it because they were also doing this kind of a work. அவர்கள் மனிதனை குறித்து பெருமை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். And they were taking credit or boasting in the human wisdom or in human preachers. ஒரு சிலர் சொன்னாங்க நாங்க பவுலை சேர்ந்தவன், ஒரு சிலர் சொன்னாங்க அப்போலோவை சேர்ந்தவன், ஒரு சிலர் சொன்னாங்க நாங்கள் பேதுருவை சேர்ந்தவங்க, கேபாவை சேர்ந்தவங்க, ஒரு சிலர் சொன்னாங்க நாங்களாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள். Some are saying we are of Peter, we are of Apollos, no, we are of Christ, and they were taking credit in the human wisdom. அதனாலே அவர் ஒருவருக்கொருவர் பொறாமை, பேதங்கள், சண்டைகள் இருந்தது. And because of that there were arguments and dissensions and within themselves and divisions in the church. பவுலை சேர்ந்தவன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, ஆனா பவுல் நீங்க எல்லாம் என்னை சேர்ந்தவங்கன்றது எனக்கு சந்தோஷம் என்பதாக சொல்லவில்லை. So even the group of people saying I belong to Paul, so Paul was not also happy with that. பவுல் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவர்களுக்கு முதன்மையாக வைக்கிறார். Paul always projects the crucified Christ before them. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே நமது பெருமை என்பதுதான் அவருடைய முழு புத்தகத்தினுடைய கருத்தாக்கமாக நாம் பார்க்கிறோம். The crucified Christ is our boast, is the whole theme of this epistle. Ready for slogan? ஓகே, நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவேன்னு சொல்லும்போது எல்லாரும் நமது பெருமை சொல்லணும். நமது பெருமை நான் சொல்லும்போது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவேன்னு சொல்லணும். பின்பு கிளமெண்ட் இங்கிலீஷ்ல சொல்வாரு. Please repeat, all of you. Slogan. Please repeat after that. When we say crucified Christ, you can say our boast. When I say our boast, you can repeat crucified Christ. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே நமது பெருமை. Crucified Christ and our boast. கோஷம் போட்டுலாம் பழக்கல இருக்கு. should learn. Okay. சரி, நம்ம இதைத்தான் நம்ம கத்துக்கிறோம். do not boast in ministers. ஊழியக்காரர்கள் பெருமை பாராட்ட வேண்டாம். Do not boast in the ministers of God. ஏன் ஊழியக்காரர்கள் நம்ம பெருமை பாராட்ட கூடாது என்று சொல்லி நாம் 6 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லுவேன் என்று சொன்னேன். அதுல 2 காரியத்தை நாம் கடந்த செய்தியிலே கேட்டோம். The previous weeks I mentioned that why should we not boast 6 things, and 2 things I mentioned already. So let me repeat that. முதலாவது, firstly, அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக மாறுகிறது. It diminishes the spiritual growth. எந்த அளவுக்கு நீங்கள் நானும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பார்க்காம மற்ற ஊழியக்காரர்களை பார்க்கிறோமோ, அவருடைய திறமையை, அவருடைய ஞானத்தை பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் ஆவிக்குரிய ரீதியாக வளராமல் முதிர்ச்சி அடையாமல் போவோம். As our focus is on the ministers of God, what happens is we have a stunted growth and we will be diminishing in our spiritual life. ஒரு பிரசங்கியாவுடைய பிரசங்கம் பிடிப்பதோ அல்லது அவங்களுடைய செய்திகள் இது பண்றதோ தவறானதல்ல. ஆனால் எப்பொழுது கிறிஸ்துவின் சிலுவையை நாம் பார்க்க மறந்து அவர்களை பின்தொடர ஆரம்பிக்கிறோமோ, அவங்க சொல்றதெல்லாம் சரிதான், வேதம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது, ஆனா எங்க ஐயா சொன்னா சரிதான் என்ற இடத்துக்கு நீங்கள் எந்த ஒரு போதகரையோ ஊழியரையோ நீங்கள் முன்வைப்பீர்களானால் நீங்கள் நானும் ஆவிக்குரிய ரீதியாக நாம் கீழே போய் கொண்டிருக்கிறோம். Nothing wrong in liking someone or admiring some good preachers. The problem is when we are saying that his word is final, when I don't want to listen to God's word, but I want to listen to this preacher, then the danger starts and we start diminishing in our spiritual growth. நிறைய பேருக்கு ஒரு சில ஊழியக்காரங்களை சொன்னா எதற்காக சொல்லுகிறோம், எந்த அடிப்படையில் சொல்கிறோம் என்று சொல்லி தெரிந்து கொள்ளாம உடனடியாக கோபப்படுவாங்க. அது எப்படி நீங்க அவங்களை பத்தி பேசலாம் என்று. And we pick up some names in some circles, they get offended because we don't want to hurt people in hurting such ministers. அவங்க சொல்றது வேதத்தின்படி இருக்குதா அப்படினா பார்க்க மாட்டாங்க. அவர் சொன்னா சரிதான் என்று இருப்பார்கள். They will not study, they will not compare whether it is right what they are saying, but they will be offended when we take up the names. அப்படிப்பட்டவர்கள் அநேக நேரங்களிலே மற்றவர்களோடு கூட விரோதம் பாராட்டுறவர்களாக, ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்றவர்களாக இருப்பார்கள். நாங்கெல்லாம் அவங்க ஆளு அல்லது அந்த நபருடைய ஃபேன் என்பதாக தங்களை முன்னிறுத்துவார்கள். Such group of people always take fights and they have a groups for themselves and support that preacher. இது தியாலஜிக்கல் சர்க்கிள்லயும் இருக்குது, அல்லது இறையியல் சார்ந்த சர்க்கிள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தியாலஜியை பிடித்துக்கொண்டு அதுதான் சரி என்று சொல்லி அந்த நபரை முன்னிறுத்தி மற்றவரோடு கூட சண்டை போட்டுக் கொண்டே இருப்பாங்க. அப்படி நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். Yeah, this happens even in the theological circles because we want to like this person, we want to make him promote this person, and people want to fight on that situation. அவர்களை பார்த்து பவுல் சொல்றாரு, நீங்க இன்னும் பால் குடிக்கிற நிலைமையிலே இருக்கீங்க என்று சொல்றாரு. Looking at them, Paul is saying you're still an infants. As a babes, நீங்க ஸ்ட்ராங்கான மீட் உங்களுக்கு நான் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, ஏனென்றால் நீங்கள் இன்னும் குழந்தையாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். Paul says still you are immature. I'm just hesitant to give you the solid food which you are not able to digest. இரண்டாவதாக நாம போன தடவை பேசணும், அது தேவனுடைய வல்லமையை, ஞானத்தை அவமதிக்கிறது. Last week we spoke about this disregards God's power and wisdom. எது தேவனுடைய ஞானம்? What is God's wisdom?
கிறிஸ்துவின் சிலுவை தான் தேவனுடைய ஞானம். It is only the cross of Christ is what the wisdom of God. தேவனுடைய ஞானம் என்பதற்கு ஒரு வரையறை நான் போன வாரத்தில் சொன்னேன், போன தடவை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். Last week, Pastor was giving a definition of what is wisdom. என்ன ஞானம் என்றால் என்ன? மனிதன் தன் ஞானத்தினாலே ஆண்டவரை அறியக்கூடாது என்பதுதான் தேவ ஞானம். The wisdom of God is man in his wisdom or knowledge cannot understand the Creator God. அதில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லிட்டேன். மனித ஞானத்தினால் தேவனை அறியக்கூடாது என்பதுதான் தேவ ஞானம். Human wisdom or human knowledge cannot understand God. That's what the wisdom is. உண்மையான ஊழியக்காரங்க எப்போதுமே தேவ ஞானத்தை பேசுவார்கள், சிலுவையை முன்னிறுத்தி பேசுவார்கள். And the true preachers of God will always preach the wisdom of God and they always project the crucified Christ. ஏன் தெரியுமா? சிலுவையில் ஒரு பிரசங்கியார் இருக்க மாட்டார். நீங்கள் சிலுவையை பேசும்போது அங்கே பிரசங்கியார் தங்களை முன்னிறுத்த முடியாது. Because when you are preaching the cross of Christ, it is not possible to project ourselves. சிலுவையை நீங்கள் முன்னிறுத்தினா அங்க நபர் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து முழுமையாக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற செய்தி இருக்கிறது. Because the cross of Christ teaching is Christ has finished everything on the cross, so there is no point in boasting on ourselves. ஒருவன் தன்னை முழுமையாக பூஜ்யமாக உணராமல் சிலுவை இடத்தில் வருவதில்லை. ஏனென்றால் சிலுவை எல்லாவற்றையும் நிறைவு செய்திருக்கிறது. அது இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதுதான் சிலுவையின் செய்தி. So the message of cross is Christ has accomplished everything. Everything has been finished, so nothing, we no need to carry on with our work. என்னிடத்தில் பெருமை பாராட்ட எதுவுமே இல்லை. There is no good thing in our life that we can boast about it. சிலுவையை பிரசங்கிக்கும் போது அங்க பிரசங்கியா இருக்க மாட்டார். கிறிஸ்து தேவன் ஆண்டவரே மகிமைப்படுத்தப்படுவார். அதே போல சிலுவையிட்ட வருகிற எவரும் தன்னை முன்னிறுத்த முடியாது. And anyone who comes to Christ, to the cross, cannot project his self because Christ has done everything for us on the cross. அது உலக ஞானத்துக்கு பைத்தியக்காரத்தனமாய் தெரியும். And that is always contrary to the teachings of the world, and that will be the foolishness to the world. அடையாளம் காமிச்சாக்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் சிலுவையிலே அந்த மேன்மையான அடையாளம் இல்ல. ஒருத்தர் பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு அற்புதமும் அங்கே நடப்பது போல் தெரியவில்லை. When there is a signs and miracles, people admire and look at that, but there's nothing to talk about it on the cross because everything is been done and Christ is done everything. அதனால அடையாளத்தை தேடுகிற யூதர்களுக்கு அது இடறல். And that's why it's a hindrance for the Jewish people who are seeking for the signs. அந்த செய்தியிலே எந்த ஒரு புத்திசாலித்தனமும் இருக்கிறது போல தெரியவில்லை. And there is no wisdom in that. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மரித்தார், அவர் உன்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அவரை நீ நம்பினால் ரட்சிக்கப்படுவாய். மனித ஞானத்துக்கு அது ஒரு பெரிய புத்திசாலித்தனமான செய்தி போல தெரிவதில்லை. And this is not a very wise thing for people to think about it. For 2000 years before, a person died crucified on the cross. அதனாலே அவர் கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாக தெரிகிறார். இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் சிலுவையின் செய்தி பைத்தியக்காரத்தனமாய் தெரிகிறது. That's why for the Greeks it is of utter foolishness, and they're not able to accept this message because it's a foolishness to them. ஆனால் அதுதான் தேவனுடைய ஞானம். But that's the power of God and the wisdom of God. நீங்கள் நான் ஒரு ஊழியக்காரங்களை க்ளோரிஃபை பண்ணோம் அப்படின்னா தேவனுடைய ஞானத்தை நாம் கனவீனம் பண்ணுகிறோம். If you are really boasting someone, then we are despising God's wisdom. ஓகே, இன்றைக்கு 3 4 நம்ம கற்றுக்குவோம். தேவ தெரிந்தெடுப்பு முறையின் நோக்கத்தை அது புறக்கணிக்கிறது. The third and fourth point that we will see today is it diminishes. The third point is it diminishes the purpose of God's choosing pattern. தேவன் தெரிந்து கொள்வதற்கு ஒரு முறை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் மனிதரை மேன்மைப்படுத்தும் போது அதை நீங்கள் மழுங்கெடுக்கிறீர்கள் அல்லது அதை புறக்கணிக்கிறீர்கள். God has a purpose and pattern in choosing his people. So when we are miss out that, what we do is we dismiss God's purpose. பாருங்க 26ஆம் வசனத்துக்கு நேரா வாங்க. அங்க சொல்லுங்க, எப்படி சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். Look at the verse 26 of 1 Corinthians chapter 1. For consider your calling, brothers. அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. just pause and think. அல்லது நீங்கள் அமைதியா இருந்து கொஞ்சம் யோசித்து தான் பாருங்களேன். Paul wants to say, give a consideration. Just take time. Just pause for a while and consider your calling. நீங்க யாருன்னு பாருங்க. Just examine who you are. நீங்கள் ஞானிகள் இல்லை. And you are not wise. ஏன் உலகத்தின் பார்வையிலே நம்ம ஞானிகள் இல்லை. Definitely we are not wise in the sight of the world. மாம்சத்தின்படி ஞானிகள் अनेகர் இல்லை. உலக பிரகாரமா பார்த்தா கூட நம்மள நிறைய பேர் புத்திசாலிகள் இல்லை. Even according to the worldly standards, we are not considered as a wise people. வல்லவர்கள் இல்லை. And we are not also powerful people. முதுகு வலி, தலைவலி எல்லா வேலையும் இருக்கிறார்கள் தான் நம்மலாம். We all have weaknesses in our lives.
எத்தனையோ புத்திசாலிகள் இருக்காங்க இந்த உலகத்துல. There are a lot of wise people in this world, பிரபுக்கள் அநேகர் இல்லை. and there's none of them of noble birth. ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பேதைகளை தெரிந்து கொண்டார். Verse 27 says, God chose the foolish in the world to shame the wise. உலகத்தின் பேதைகளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். And God chose the foolish things of the world to shame the wise. டேய் யார் அவங்க? They may be thinking who they are. ரெண்டு பேர் வந்து இவ்வளவு தைரியமா பேசுறாங்க, யார் இவங்க? Who these two people? They are very boldly and confidently பார்த்தா- serving. பார்த்தா ரொம்ப படிச்சவங்க மாதிரி இல்லையே. And they look very uneducated. எப்படி இவ்வளவு தைரியம் உங்களுக்கு வந்துச்சு? How they get this confidence and boldness to எப்படி preach? இவ்வளவு ஞானமாக பேசுகிறார்கள்? How can wisely they can speak like this? எப்பா நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க? What work are you guys doing? என்ன பேக்ரவுண்ட் பாருங்க? What are your background? நாங்க மீன் பிடிக்கிறோம். They said they are the unlearned fishermen. கல்வி அறிவு இல்லாதவங்க, மீன் பிடிக்கிறவங்க. அன்றைக்கு உலகத்தை கலக்குறவர்களாக மாறி நின்றார்கள். Uneducated தேவன் செய்தார். and unlearned people, but God chose them to shake the world. பாருங்க, உங்களை எண்ணி பாருங்கள். நீங்கள் நானும் எந்த இடத்துல இந்த ஆண்டு நம்மை தெரிந்து கொண்டார் So என்று Paul is யோசித்து பாருங்கள். saying, consider your calling, from which standpoint that I have called you. அவனை எதிர்க்கவே முடியாது. And definitely you cannot oppose that person. அவர் அவ்வளவு பலசாலி. And he is such a strong personality. நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு தான் அவரை நம்ம வீழ்த்த முடியும். It requires a lot of strategy to defeat that person. அப்படியெல்லாம் ஒன்றும் அவருக்கு தெரியல, பாவம் அவருக்கு. அவரை எதிர்த்து நிற்கணும்னு நினைச்சவருக்கு அப்படியெல்லாம் பெரிய ஞானம்னா இல்லை. So that person doesn't have any idea or any strategy to defeat the strongest man. அவருக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், கவனில் கல்லை வச்சு எரிய தெரியும். That person knows only to use the sling, use the stones. ஆண்டவர் அதை பயன்படுத்தி கோலியாத்தை வீழ்த்தும்படியாக செய்தார். And God used that small young boy to defeat the giant Goliath. கன்ஃபூசியஸ், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தா, விவேகானந்தா, எக்கச்சக்கமான ஞானிகள் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க. அவங்களை எல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு. There are lots of wise people, Confucius, Socrates, Plato, Aristotle, Buddha, and so, but God did not chose them, but God chose us. அப்படிப்பட்ட நபரை நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். So God chose people like us. இரண்டாவது, பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு அவர் பலவான்களை வெட்கப்படுத்தி இருக்கிறார். Then secondly, God shames the strong by choosing the weak ones. யாரெல்லாம் தங்களை பலசாலி என்று எண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் புறந்தள்ளி பலவீனமானவர்களை அவர் தேடி வந்திருக்கிறார். God despises the people who shows themselves as strong, but choose the weak ones. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The mighty one, the God is with you. அந்த செய்தியை கேட்ட இப்படி ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த நபர் பராக்கிரமசாலி இல்லை, பயந்தாங்குழி. So he is not that bold and confident, but he was a cowardly person. யாரா கூப்பிடுறாங்க பராக்கிரமசாலி, யாரையும் சொல்றாங்க. ஆண்டவர் பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். He was such a cowardly person, but when God is saying, as a confident person, நம்ம சொல்லுவோம்ல தொடர் நடிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? I don't know to translate. Yeah, it's like a cowardly person, not able to face the world. வெல்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் வீக்ன்றவன். Yeah, the best example is me. Yeah, அந்த மாதிரி நடுக்கமுள்ள நபர் அவர். yeah, he was a shivering person. எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சலாம். ஆண்டு சொன்னார் கிதியோனே உன்னை என்ன செய்ய போறேன் அப்படின்னா உனக்கு மீதியானவர்களோட கையில கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. And he said, I'm going to give you 300 men and a vast army to defeat the Midianites army. 300 பேரை நான் சொல்ல, அவர் என்ன சொன்னாரா, உனக்கு என்ன செய்ய போறேன், மீதியானவர்களை உன் கையில கொடுக்க போறேன். Yeah, I'm going to give you this Midianites army to you. அவருக்கு ஒரே சந்தோஷம். ஓகே, அவர் எல்லாத்தையும் வாங்கப்பா யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. And he was very happy. Okay, let's come and join me. எவ்வளவு பேர் வந்தாங்க? 300 men. 32,000 பேர். 32,000 பேர் வந்தாங்க. 32,000 people came. He is so happy. அவருக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, கூட்டத்தோட கூடமா சேர்ந்து நம்ம என்ன செஞ்சலாம், ஜெயிச்சலாம். Gideon was very happy looking at the crowd. ஆனால் ஆண்டவர் அவருடைய 300 குறைத்தார். God reduced them to 300. இப்போ யுத்தத்துக்கு போ. And now you go to the battle.
எதை போய் 300 பேரை வச்சு நான் என்னத்த பண்றது? So what, பெரிய ஆர்மியை. what is going to do with 300 people in looking at the vast army? சட்டி ஒன்று, ஒரு என்னது தீபம், சரியா? நம்ம என்ன சொல்லுவோம் அதை? Lamp. யா லாந்தர், நம்ம எது சொல்லுவோம் இல்லையா? இது தீப்பந்தம், Just அதை the, எடுத்துட்டு போ. just the mud pot and the lantern, take with you and go. கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுப்பார். And God will be with you. ஏன் அப்படி செய்தாரு? Why did God do that? நீங்க போய் கிதியோன்ட்ட கேட்டீங்கன்னா, எப்பா நீ எவ்வளோ பெரிய ஆளுப்பா, எவ்வளோ பெரிய வெற்றி விளையாடுறியா? என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஆல் ஹீ டிட் இட். அவர் செய்தார் என்று சொல்வதற்காக. Definitely Gideon would have said that it is not by me, it is by God's power I did it. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு ஊழியங்கள் எல்லாம் செய்யப்படுவது எளிய மனிதர்களால் தான். And you know, the ministry of God is done and carried out all over the world is by the weak people. ஆண்டவர் பலவான்களை புறந்தள்ளி பலவீனர்களை அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். God shames the strong by choosing the weak ones. மூணாவது, அவர் தாழ்ந்தவர்களை, இகழப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு உயர்ந்தவர்களை, புகழ் பெற்றவர்களை அவர் வெட்கப்படுத்தி இருக்கிறார். Thirdly, God shames the high and honorable by choosing the low and the despised ones. இந்த வீட்டில் தான் ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். So from this house, God has chosen a king. யாரு? தீர்க்கதரிசி வேகமாக போறார். எல்லாரையும் அவருடைய பிள்ளைகள்லாம் வர சொல்றாங்க. And the prophet is going there and is telling all the children to come there. எல்லாரையும் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ராஜாவாகிறதுக்கு எல்லா தகுதி உள்ளவங்களாகன்ற மாதிரி பயங்கர பலசாலிகளாக வந்து நிற்கிறார்கள். And looking at them, they were, they all appear to be a king. They are very suitable for that. அதுல post. முத 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ பயிற்சி எல்லாம் பெற்றவர்கள். The first 3 boys, and they were very strong and they were trained in army like that, so they were very fit for the. ஜிம்முக்கெல்லாம் போய் கொஞ்சம் உடம்பெல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. They are bodybuilders and strong people. சாமுவேல் வயதான தீர்க்கதரிசி, அவர் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான்னா, வா வா வாவ் இவங்க தாப்பா ராஜாவாக எல்லா தகுதி உள்ளவர்னு சொல்லிட்டு, எங்கப்பா அந்த தைலத்தை எடுப்பா, அவர் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அவர் ஓடுறாரு. So he was rushing there, looking at this. I want to take this oil. I want to anoint this person. ஆனால் சொன்னோம் அமைதி. ஓ அடுத்தாளா எல்லாரும் 7 பேர் கடந்து போயாச்சு, ஆண்டவர் யாருமே இல்லைன்ட்டார். So all the people were rejected, and God did not choose them. எப்பா ஈசாய் வேற யாராச்சும் இருக்காங்களாப்பா, விடுபட்டிருக்காங்களா? And they're asking, is there anyone left in this family? எல்லா பிள்ளைகளும் தானே வர சொன்னேன், ஏன் ஒரு ஆளை விட்ட? So why did you leave this person? Because I asked everyone to come here. அவன்லாம் என்னங்க, அவன் ஒரு ஆடு மேய்க்கிற பையன். And they said he's like, he's just a shepherd boy. அவங்க அவனா இந்த லிஸ்ட்லேயே வரமாட்டான், அதனால தான் அவனை நான் சொல்லிவிடவே இல்லை. அவன் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்தால் போதும் நான் நினைச்சிட்டேன், விட்டுட்டேன். So this person doesn't fit anywhere, so I didn't bother to ask him to come. He was the last son, so I just left him. தன்னுடைய சொந்த தகப்பனாலேயே டெஸ்பைஸ் பண்ணப்பட்ட அந்த தாவீதை தான் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். The own son was despised by his own father, but God chose that person and elevated him. அதனால தான் அவர் சொல்றாரு, கரவல் ஆடுகளின் பின்னால் தெரிந்து கொண்ட என்ன ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தி. Yes, and as he was looking after the sheep, God chose him to shepherd God's people. ஆண்டவர் ஒன்றுமில்லாதவர்களை தெரிந்து கொண்டு எல்லாம் உடையவர்களை வெட்கப்படுத்தி இருக்கிறார். Also, God shames the somebodies by choosing nobodies. சாமுவேல் சின்ன பையன், Yeah, Samuel was a small boy. அங்க யாரு பெரிய ஆசாரியன் இருக்கிறான், ஆசாரியனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஏலி இருக்கிறார், அவரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, அவர்கிட்ட பேசல, இந்த சின்ன சாமுவேலிடம் ஆண்டவர் பேசுகிறார். Priests were there, Eli were there, but God did not speak to them, but God chose the small boy and spoke in the still small voice. நாசரேத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு கன்னிகைக்கு தேவதூதன் அனுப்பப்பட்டான். And there was a virgin, humble virgin in Jerusalem, and God chose to send the Messiah, the Son of God, to be born through that person. பெத்லகேம் ரொம்ப சின்ன பட்டணம், அங்கே தன்னுடைய குமாரன் பிறக்கும்படியாக தேவன் செய்தார். And in Micah 5:2 we read that a small town called Bethlehem of Ephrathah, chosen as the birthplace of the King of Kings, the Messiah. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். And everyone rejected, despised Joseph, but God lifted him up. இந்த 12 பேரை பாருங்க, 12 சீஷர்களை, அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நபராகவே கருதப்படாதவர்கள், அவர்களை கொண்டு தேவன் உலகையே மாற்றி அமைத்தார். Look at all the 12 disciples. They were ordinary men, but they turned this world upside down as God chose them. பர்பஸ் என்ன? What is the purpose?
எந்த ஒரு மனுஷனும் மேன்மை பாராட்டக்கூடாது. No human being should boast before God. மாம்சமுள்ள எவனும் மேன்மை பாராட்டக்கூடாது. The purpose is no human being should boast before God. என்ன துணிகரம் நாம் முன்னிறுத்துவது, எவ்வளவு பெரிய துணிகரம். ஆண்டவர் தெரிந்தெடுப்பு எல்லாம் செஞ்சதுக்கு ஒரு நோக்கம் தான், ஒரே ஒரு நோக்கம் தான். எந்த ஒரு நபரும் மாம்சமுள்ள எவனும் தன்னை முன்னிறுத்தக்கூடாது. Okay, no human being should boast before God, because that is just standing in opposition to what the pattern, the purpose of God. நீங்கள் எந்த ஒரு ஊழியக்காரரையோ எந்த ஒரு நபரையோ பெரிய நபராக நீங்கள் முன்னிறுத்துவீர்களானால், ஆண்டவருடைய இடத்தை அவர்களுக்கு கொடுப்பீர்களானால், நீங்கள் தேவனுடைய தெரிந்தெடுப்பு முறையை அவமானம் செய்கிறீர்கள். Now, if you are really lifting up some person or any ministers of God, even our very self, we are despising God's standard of selection. இயேசு ஞானத்தை கொடுக்கிறாரு, இயேசு நீதியை கொடுக்கிறாரு, இயேசு பரிசுத்தை கொடுக்கிறாரு, மீட்பை கொடுக்கிறாரு என்று நாம் பேசுகிறோம். இல்லை இல்லை, அவரே நம்முடைய ஞானமாக, அவரே நம்முடைய நீதியாக, அவரே நம்முடைய பரிசுத்தமாக, அவரே நம்முடைய மீட்பாக இருக்கிறார். We speak about Jesus gives wisdom, righteousness, sanctification and redemption, but that is not the thing. But we need to say Jesus alone is the wisdom, righteousness, sanctification and redemption. 30 பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை Verse பாராட்டத்தக்கதாக. 30 and 31 says that no one who boasts in the Lord. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்புமானார். He said, you are in, because of him that you are in Christ, and who became for us wisdom from God, righteousness and sanctification and redemption. அவரே எல்லாமா இருக்கிறார். So he is everything for us. மேன்மை பாராட்டுறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. And literally there is nothing in us to boast about. நைட்ல நீங்க பைக் ஓட்டும்போது லைட் டிம்மா இருக்கா, டார்க்கா இருக்கா, இதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். When we are driving a bike in the night time, we'll know whether it's bright or dim. We know சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான லைட்டை போட்டாலும் யூஸ் ஃபார் நத்திங். even after the sunshine, it is of no use that we put a brighter light. தேவனுடைய ஞானத்தோடு கூட ஒப்பிடும்போது நம்முடைய ஞானம் ஒன்றுமே இல்லை. When compared to God's wisdom, our wisdom is nothing. ஸோ மூணாவது காரியம் என்ன சொன்னோம்? அவருடைய தெரிந்தெடுப்பினுடைய முறையை, நோக்கத்தை அது புறக்கணிக்கிறதாக இருக்குது. நீங்கள் நானும் மனிதனை மேன்மைப்படுத்தினார். It dismisses the purpose of God's choosing pattern if you are not elevating, if you are not boasting in the crucified Christ. Fourth one. Fourthly, தமது ஆவினால் தேவன் வெளிப்படுத்தியதை அது மறுதலிக்கிறது. and it denies God's revelation through His Spirit. யாருக்கு நீங்கள் மகிமையை கொடுக்கிறீர்கள்? To whom we give the glory? யார் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருப்பது? Who is accomplishing everything in our lives? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். Is it Paul who is crucified for us? இங்கே என்ன பேசுறாருன்னா, பவுலுடைய ஞானத்தினாலேயோ அல்லது பேதுருடைய ஞானத்தினாலேயோ மற்றவருடைய ஞானத்தினாலேயா ஒரு கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். It's not because of Peter or by anyone, but it is only because of Christ that we have this wisdom. இரண்டாம் அதிகாரம் Second chapter, அது பாருங்க என்ன சொல்றாரு 6ஆம் வசனத்துல இருந்து, அப்படி இருந்தும் தேவனுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போறலாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. verse 6 says, yet among the mature we do not impart wisdom, although it is not a wisdom of this age or of the rulers of this age. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டது, அந்த ரகசியத்தை நாங்கள் பேசுகிறோம். But we impart a secret and hidden wisdom of God, which God decreed before the ages of our glory. யாருடைய மகிமைக்காக? For whose glory? தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது. And it is for the glory of God. மறைக்கப்பட்டது. And it was hidden. ரகசியமானது. And it is also a secret. அது இந்த பிரபஞ்சத்து பிரபுக்கும் அது தெரியாது. பிசாசுக்கு அது தெரியாது அந்த ஞானம். None of the rulers of this age have understood that. அப்படி தெரிஞ்சிருந்தா இயேசுவை அவன் சிலுவைக்கு நேராக கொண்டு போயிருக்கவே மாட்டான். If they would have understood this, definitely devil would not have allowed Jesus to go to the cross. அவன் என்ன நினைச்சானா, சிலுவை இயேசுவுக்கு முடிவு என்று நினைச்சான். ஆனால் அதுதான் தேவனுடைய ஞானம். சிலுவையே எல்லா வெற்றிக்கும் அஸ்திவாரமாக மாறி இருக்கிறது. Devil would have thought that's the defeat for Christ. The cross is the end of Christ. But that has turned out to be the victory for all of us. கர்த்தருடைய ஆவியானவராலே நாம் சத்தியத்தை அறிகிறோம். And it is only by the Spirit of God we understand the revelation of God. அருமையான தேவனுடைய சபையை ஒன்றை ஆவகித்துக்கோங்க. எந்த ஒரு ஊழியக்காரருடைய அறிவினாலேயும் புத்தகத்தினாலேயும் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் எதையும் அறியவில்லை, கர்த்தருடைய ஆவியினாலே தான் அறிந்திருக்கிறீர்கள். We don't understand the revelation of God by the wisdom of man or by any literature or anyone,
It is only by the Spirit of God that we get the revelation of God. 9வது வசனத்தை பாருங்க. தேவன் தமிழ் அன்புள்ளவர்களுக்கு ஆயத்தம் பண்ணலை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. Yeah, verse 9 says, as it is written in the prophecy, what no eye have seen, not ear has heard, not the heart of man has imagined, what God has prepared for those who love him. எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு காரியத்தையும் அறிந்து கொள்ளவே முடியாது. It is not possible for any human being, no eyes or no heart, to understand the things of God. நாம் குருடா இருந்தோம், Because we are all blind. நம்மால் பார்க்க முடியாது, And definitely it is not possible for us to see. நம்மால் கேட்க முடியாது, And we are not able to hear the voice of நம்முடைய God. இருதயத்தினாலே தேவனுடைய ஞானத்தை உணர முடியாது. And we are not able to understand the wisdom of God in our hearts. 10வது வசனம் நமக்கோ But in verse 10 says, these things God has revealed to us. தமிழ்ல அழகா இருக்கு. இதுல பட்டு இருக்கா? No, it's not. இல்ல. ஓகே. 10ல நமக்கோ. But in Tamil verse translation, there is a contrast word, but is used, but to us. தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். The things that God has revealed through the ஒருத்தனுக்கு Spirit. புரியல, ஆனால் தேவன் கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் புரியும்படி செய்தார். No one has understood all this. It has been hidden and secret, but to us, this has been revealed by the Spirit of என்னை God. யார் என்று சொல்லுகிறார்கள்? Jesus asked, whom do people say? சொல்லுங்கப்பா, என் பின்னாடியே இருக்கிறீங்களே, சொல்லுங்க என்னை யார் என்று ஜனங்கள் As சொல்லுகிறார்கள்? you are all following me, please tell me, whom do people say I am? நீர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், Some say you are a prophet, நீர் எலியா என்று சொல்லுகிறார்கள். some say you are the Elijah. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? Okay, but whom do you say that I am? ஒரு ஆள், ஐயா எனக்கு தெரியும் அந்த ஆன்சர். And one person raised up, I know that answer. நீ தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து. And I know that you are the Messiah, you are the Son of God. வாவ், வெல் டன், வெல் டன், வெல் டன். கரெக்டான பதில சொல்லிட்டேன். Jesus said, wow, very good answer. ஆனால் பேதுருவே, உனக்கு நான் சொல்லட்டும், மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. But Peter, flesh and blood has not revealed it to you. பரலோகம் இருக்கிற பிதாவே உனக்கு இதை But வெளிப்படுத்தி. it is the Father in heaven has revealed this to you. ஓ ஞானத்தினாலே நீ புரிஞ்சுக்கல, யாரோ ஒருத்தவங்களுடைய ஞானத்தினால இதை புரிந்து கொள்ள கர்த்தராகிய ஆண்டவரே உனக்கு விளங்கப்படினார். Peter said, it is not by your own understanding. It is not your own revelation or someone's revelation. It is the revelation of God that has come to you. 11 வசனத்தை பாருங்க. மனுஷருடையவைகளை மனுஷன் அறிகிற மாதிரி தேவனுக்குரியவைகளை தேவனால் மாத்திரம்தான், தேவ ஆவியினால் மாத்திரம்தான் அறிய The முடியும். second part of verse 11 says, no one comprehends the thoughts of God except the Spirit of God. நாம் ஆவிக்குரிய சத்தியங்களை ஆவியாரின் போதனையினால தான் வெளிப்படுத்துறோம். We interpret the spiritual truths only by teaching by the Spirit of God. ஏதாவது ஒரு புதிதான காரியத்தை யாராவது போதிக்கிறாங்களா, அப்பா எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது தேவனுடைய ஆவியினாலே தான் உண்டானது. If you're thinking there are some new thoughts that people are sharing, new revelation, if you're really appreciating or admiring, that is again a thought given by the Spirit of God. ஒரு ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை கேட்குறீங்க, தேவனுடைய விஸ்டம் பயங்கரமா இருக்கு, எப்படா இவ்வளோ அருமையான தாட்டை கொடுக்குறார். அண்டர்ஸ்டாண்ட், அது தேவனுடைய ஆவியானவராலே கொடுக்கப்படுகிறது. And if you are listening to a sermon and you are appreciating the points, and that again you need to think about it is the thought given by the Spirit of ஒரு God. புத்தகத்தை வாசிக்கிறீங்க, அந்த புத்தகத்தில் அந்த ரைட்டர் வந்து ரொம்ப அருமையான சத்தியத்தை உங்களுக்கு விளக்குறாரு, உங்களுக்கு புரியுது. நான் சொல்றேன், அது பரிசுத்த ஆவியானவராலே உண்டானது. And you are reading a book and you are stuck with some point. Again, the Spirit of God is speaking to you or prompting to you that. உங்க கையில் அப்பத்தை கொடுக்கிறது பேதுருவாக, யோவானாக, அந்திரேயாவா இருக்கலாம். ஆனால் அப்பத்தை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறவர் கிறிஸ்துவாகவே இருக்கிறார். The one Peter or John can give that bread in our hands, but the one who made it is in heaven. 5 அப்பம் 2 மீனை அவர்தான் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கிறவங்க தான் பேதுருவோ, அகஸ்டினோ, பாஸ்டஜியோ, அது எந்த ஒரு ஊழியக்காரரோ. 5 bread and 2 fish. Only that it's God is multiplying that. But only it is we as human ministers bring that and give it to you. நீங்க குடிக்கிற திராட்சை ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கா? முன்னாடி பந்தியில குடிச்சவங்களை காட்டிலும் ரொம்ப டேஸ்டா இருக்கா? உங்களுக்கு கொண்டு வந்து பரிமாறினாங்களே, அவங்க கையினால் அது உண்டாகல. வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அங்கே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி இருக்கிறார். Is the wine that we are tasting, is it more tastier than ever before? It is not because of the human hands,
but it's because of the one who made it the miracle and supplied to everyone. பந்தி பரிமாறியவர்களுக்கு நன்றி சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவரை கடவுளாக்காதீர்கள், ஏனென்றால் அதை செய்தவர் உண்மையான தெய்வகுமாரன். Thank the people who are serving the tables to you, but it is the one who created has blessed it, has made it. ஆவிக்குரிய சத்தியங்களை ஆவியானவரின் போதனையினால தான் நாம் அறிகிறோம். The spiritual truths are discerned only by the Spirit of God. பாருங்க 14 சொல்ற அவைகளை நாங்கள் மனுஷியான போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவரோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். Verse 13 says, and we impart this in the words not taught by human wisdom, but taught by the Spirit, interpreting spiritual truths to those who are spiritual. ஜென்ம சுபாவம் உள்ளவனோ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் The தோன்றும். natural person does not accept the things of the Spirit of God, for they are folly to him, and he is not able to understand them because they are spiritually discerned. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக அறிந்து கொள்ளையோ அவங்களுக்கு வேதத்திலிருந்து பேசுற எதுவுமே புரியாது, பிடிக்காது. All those who not accepted Christ as their personal Lord and Savior, it is difficult for them to discern the spiritual truths. ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் போதிச்சா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் இருந்தார்னா அந்த சர்ச்சில் அவர் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டார். If someone is preaching the word of God, if the person is not a born again or a spiritually discerned person, it is very difficult for that person to accept the truth. இங்கே இருக்கிறவங்கள யாராவது இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோட நிலையில் இருப்பீர்களானால் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஞானம் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாய் தான் தெரியும். If anyone seated here as a natural person, natural man and woman, it is difficult for you to understand the things of God because it is spiritually discerned. எங்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய கண்களை திறக்கட்டும், இந்த மேன்மையான இந்த தேவ ஞானத்தின் சிலுவையின் செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யட்டும். And our prayer is God will open our hearts that will understand the Spirit of God's teaching to us personally the spiritual truths. கர்த்தருடைய சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையினாலே நாம் அறிகிறோம். And we understand the mind of Christ by the mind through the help of God. By the mind of Christ. Mind of the Lord only by the mind of Christ. ஓகே, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? 16 வசனம். Verse 16, Paul is asking a question, for who has understood the mind of the Lord? என்ன பதில் அதுக்கு? What is the answer to that? இது ரிட்டோரிக் கொஸ்டின். இது அந்த கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்குது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? The answer is there in the question itself. Who has understood the mind of the Lord as to instruct him? நோ ஒன். அதான் ஆன்சர். ஒருவனும் இல்லை. There is no one could understand the mind of God. மறுபடியும் அவர் பாருங்க அந்த பட் சொல்றாரு பாருங்க. எங்களுக்கோ. But Paul is using the contrast word, but we have the mind of But Christ. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. But we have the mind of Christ. அப்படின்னா என்னன்னா தேவனுடைய சிந்தையை ஒருத்தன் அறிய முடியாது. கிறிஸ்து அறிந்திருக்கிறார் இல்லையா, அவருடைய சிந்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். No one will understand the mind of Christ because Christ has given us the mind to us, mind of Christ. So through us, people can understand what's the mind of Christ. கிருபை வேதாம திருச்சபை மக்களே, Grace Bible Church believers, நீங்கள் ஏதாவது ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டிருந்தால், if you have really understood any part of the truth of the Bible, நான் ஆண்டவருடைய வசனத்தை அறிந்திருக்கிறேன் என்ற புரிதல் உங்களுக்கு இருந்தால், and if you have an understanding saying that I have understood the truths of the Bible, அதற்கு ஒருபோதும் நாங்கள் காரணம் அல்ல. definitely it is not that we are the reason for that. கர்த்தருடைய ஆவியானவரே உங்களுக்கு போதித்திருக்கிறார். It is only the Spirit of God has taught you. எந்த ட்ரூத்தை நீங்க யாரிடமிருந்து கற்றுக்கொண்டிருந்தாலும் அது அவர்களுடையதல்ல, அது பரிசுத்த ஆவியானவரால் It could வெளிப்படுத்தப்பட்டது. be any teaching, it could be any truth from the Bible. It is only by the Spirit of God that we discern it and understand it. பரிசுத்த ஆவியானவருடைய கண்களை திறக்காவிட்டா இந்த வேதத்தினுடைய சத்தியத்தை அறியும்படியாக எங்களுக்கு ஒன்றுமில்லை. If the Spirit of God is not opening our eyes, it is not possible for us to understand what is there in this revelation of God. ஒருபோதும் மனிதரை முன்னிறுத்தாதிருங்கள். So let's never project any man, any ministers of God. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே நமது பெருமையாய் இருக்கட்டும். Our glory and our boast is always the crucified Christ. எந்த ஒரு மனிதனையும் தேவனுடைய இடத்தில் வைத்து மேன்மை பாராட்டி விடாதிருங்கள். Let's never keep anyone or anything in the place of the glory that God deserves. ஒரு நபரை நம்ம ஆண்டவருடைய இடத்துல வச்சிருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி நான் சொல்றேன். That's one check point whether we have kept anyone in the place of God. தேவனுடைய வசனத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா என்று யோசித்து Are we giving the weightage to that person's words than the words of God?
அந்த நபரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். You could be blessed by that person. அந்த நபருடைய ஜெபத்தினாலே நீங்கள் சுகம் பெற்றிருக்கலாம். You could be healed by the prayers of that people. அவருடைய வசனத்தினாலே உங்களுடைய இருதயம் ஒரு நாளே தொடப்பட்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை Maybe your மாற்றப்பட்டிருக்கலாம். words are there, your lives have been touched by the words of their ministry to you. ஆனால் But அது அவரால் உண்டானதல்ல, ஆண்டவராலேயே உண்டானது. it is not by that person at all. It is purely by God who did that miracle in your life. அந்த நபர் வேதத்துக்கு புறம்பாய் போவார்களானால் அவரை தள்ளிவிட்டு ஆண்டவரை பற்றிக்கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள If வேண்டும். that minister is forsaking God, you focus on Christ and you follow God. ஓகே, ரெண்டு காரியம் நம்ம சிந்தையில் கொண்டிருக்க வேண்டியது. Maybe two things that I want to bring it for application this morning. உங்களை பற்றியோ எந்த ஒரு ஊழிய குறித்தோ மேன்மையாக என்ன வேண்டாம். Let's not think of ourselves or any minister as a great people. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம எவ்வளோ மேன்மை பாராட்டுறோம். If God's selection is in this manner, how much boast that we take to ourselves. அவர் ரஜினிகாந்தையும் விஜயும் அவர் தெரிந்து கொள்ளல. God did not choose the Bollywood or the Hollywood stars. உங்களை என்னையும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். Yes, God has chosen you and me here. ஆனா நம்மளை குறித்து எப்படி மேன்மை பாராட்டுறோம் நிறைய நேரங்கள்ல. But most of the time we take credit. No, we boast about ourselves. ஒருபோதும் உங்களுடைய ஞானத்தை குறித்தோ உங்களுடைய திறமைகளை குறித்தோ நாம் ஒருபோதும் பெருமை பாராட்டாதிருப்போம். Let's never boast anything, any good thing, any talents of us. நம்மளை தெரிந்து கொண்டது நோக்கமே நம்ம அவருக்கு முன்னாடி மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்காக தான். God chose us the reason because that we should not boast before Him. நீங்கள் அறிந்த சத்தியத்துக்காக ஆண்டவருக்கு மாத்திரமே நன்றி சொல்லுங்கள். Let's thank God for the truth that has come to us and the truth that we have understood. கண்களை மூடுவோம். Let's bow down this morning. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோம். Let's thank the Lord this morning for the revelation that has come to us. ஆண்டவரே உம்முடைய சிலுவைக்காய் நன்றி என்று சொல்வோம். Let's thank the Lord for the cross of Christ. ஆண்டவரே உம்முடைய திருக்குமாரனுக்காக நன்றி என்று சொல்வோம். Thank you for Son Jesus in our life. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருக்காக நன்றி என்று சொல்வோம். Thank you for the Spirit of God in our life. எந்த மனுஷனும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது ஆண்டவரே. Lord, we don't want to boast anyone before you, Lord. நீரே உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். We want to glorify you alone. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கீழாக வேண்டும். ஆண்டவரே தாழ்மைப்பட வேண்டும் ஆண்டவரே. Lord, we just want to be always humble in your sight. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. Heavenly Father, we thank you this morning. எங்களுக்கு நீ கொடுத்த ஞாபகமூட்டுதலுக்காய் நன்றி. Thank you, Lord, for the reminder this morning. எங்களை அழைத்த தேவன் நீர் மேன்மையுள்ளவர். The one who is called is always faithful. நாங்கள் ஒருபோதும் எவரை குறித்தும் எங்களை குறித்தோ எவரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace that we will never boast about anyone or anything in our life. உம்மை அறியும்படி எங்களுடைய கண்களை திறந்ததுக்காக நன்றி. Thank you for opening our eyes to know you, Lord. உம்முடைய திருக்குமாரனை இரட்சகராக கண்டுகொள்ளும்படியாக எங்களுடைய இருதயங்களை திறந்தபடியால் நன்றி. Thank you for opening our hearts to know this Son Jesus as our Lord and Savior. உம்முடைய விலையேறப்பெற்ற வேதத்தின் சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறபடியால் நன்றி. Thank you for opening our eyes to understand the truths of God. உம்முடைய வேதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் நமக்கு கோடான Thank you, Lord, for teaching your word to us. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். It's not for us, Lord. It is only for you. We just want to give you that glory. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. God bless you.